வித்யா துணை. இன்றைய அகில வாசகம். அப்போது நீசன் அச்சுதரை தான் பார்த்து வெப்போடு கோபே வெகுளியாய் தான் உரைப்பான். மாலை காலை நேரம் மாயவனே உந்தனக்கு சீலம் உள்ளே பூசை செய்து வருவதற்கு நித்தம் ஒரு 100 பொன் நீனக்கு சேலவும் உண்டே. அத்தனையும் கிட்டிடுமோ அவன் இறைகள் தான் தடுத்தால் அல்லாமல் இந்தனுக்கு 1100 பொன் எல்லா திருப்பதிக்கும் எந்தனுக்கும் வேணுங்கல்லோ. என் வேலையாக இருக்கின்ற பேர்களுக்கு பொன் 10,000 தான் போடணுமீ சம்பளங்கள். இப்பொன்னுக்கு எல்லாம் யான் எங்கே போவேனடா, அப்பொன்னுக்கு எல்லாம் அவனை அடித்தல்லவோ. வேண்டித்தான் இத்தனையும் விதானிக்கே வேணுங்கல்லோ. ஆண்டி உன் சொல்லை யான் கேட்க நியாயம் உண்டோ. என்னோடு தான் இருந்து இந்த மொழி சொன்னாயே, உன்னோடு எந்தனுக்கு உறவு என்ன நீ போடா. முன் எல்லாம் நீதான் உதவியோ எந்தனுக்கு, இந்நிலத்தை விட்டு எங்கு ஆனாலும் போடா. அதுக்கு அந்த நீசன் அடடா என்றிடவே போதுக்கென்றே கோபம் அதை புத்திதனில் அடக்கி சொல்லுவார் பின்னும் சீவனம் போல் உள்ள புத்தி பல்லுயிருக்கு எல்லாம் பாடி அளக்கும் மாலோனும். இத்தனையும் வேண்டி எந்தனக்கு பூசையாது நித்தமும் நீ செய்யனவே நின்னோடு கேட்டேனோ. பூசை செய்தாய் நீயும் பிராமணனும் பூரிகளுக்கு தேசம் அறியாதோ செப்பாதோ சாட்சியது. ஏக்காது இருப்பதற்கு ஏற்ற அடையாளம் தெக்கே தலையும் வைத்து சென்றதும் காணல்லையோ. பின்னும் அந்த பூசை பூனக்காரம் ஆனதெல்லாம் பின்னும் கடை சாதி புலச்சி கையச்சி தீதான். அறியலையோ நான் தான் ஆமுதேற்று இருப்பதுதான் வெறி கொண்ட நீசா மேதினிகள் சொல்லாதோ. என்று அந்த மாலும் இத்தனையும் சொல்லிடவே அன்று அந்த நீசன் அதற்கீது சொல்லலுற்றான். நான் தந்தது ஒன்றும்
நாவில் வைக்கவில்லை என்றால் என் சொந்தமாக என்னோடு இருப்பதென்ன? நீதானும் போகும் இடம் தனிலே நீ போயினவே நிகழ்த்தினான் மாயவரை. அப்போது மாயன் அதிக கோபத்துடனே இப்போது நீசனை பார்த்து ஏதூரை பாரம்மானே. போறேன் நான் உன்னுடைய பூரத்தை விட்டு செந்தூரில், வாரேன் நான் உன்னை வாதைக்க ஒரு கோலம் இட்டு. ஐயா உண்டு.